கேட்டாங்களா மாமா? அதாங்க மீன் அங்க பாடுறா கவின் உட்காந்துருக்கான். ஆமாடா, வா போய் பார்ப்போம். அப்புறம் மச்சான், நாளைக்கு லீவு, எங்க போலாம்? பிளான் போடு. குளிக்கிற இடத்துக்கு போமா? குடிக்கிற இடத்துக்கா? எங்கடா? துலோபா. என்னடா அந்த இடமா? தொறான இடம்லாம் அது. என்னடா இது தெருவா இருக்காது, இதுன்னு விருப்பப்பட்டா போயிட்டு வந்துடணும்லா. சரி, நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்க மீட் பண்றது? நாளைக்கு மத்தியானம் போல மீட் பண்ணுவோமா? அப்பதான் கேம் முடிச்சுட்டு வருவேன், எனக்கு டைம் இருக்கும். 7லேருந்து 7:30 வரைக்கும் தான் எனக்கு கேமு. அப்பதான் தம்பிலாம் வந்துடுவாங்க, அப்புறம் போகலாம். அப்பதான் எனக்கு மோட்டோ இருக்கும். ஓகே. டேய் மச்சான், எனக்கு டைம்ஸ் போடல, என்னை ஏற்றிக்கிறியா? சரி, நாளைக்கு வந்து ஏற்றிக்கிறேன். ஓகேவா? சரி, நான் கிளம்புறேன். ஓகேடா, பார்த்து நாளைக்கு எல்லாமே வீட்மனுக்கு மீட் பண்ணுவோம். ஓகே பாய். ஓகே. என்னம்மா எதுவுமே சமைக்கலையா? வாமச்சி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கே இந்த சைட்டு கடுப்பாக இருக்கு, எங்கேயாச்சும் வெளியே போவோம். எங்கே போகிறதுன்னு தெரில, பார்த்து நீங்களே சொல்லுங்களேன். எங்க போன்னு தெரியலவன். வா, சாப்பாடு கடைக்கு போவோமா? ஓகேலா, வா போவோம். சரி நில்லுங்களேன், கொஞ்ச நேரம் உட்காருங்களேன். என்னடா வரீங்க போறீங்க, உங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிறீங்க. இது என்ன வீடா சத்திரமா? என்ன நீங்க சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க? ஏய், நீ யாருக்கிட்ட மரியாதை பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னடா பிரச்சனை இந்த வீட்டுல? என்னடா பேச பேச உன் பாட்டுக்கு தெரியாத மாதிரி போய்கிட்டு இருக்க? சரிண்ணா விடுண்ணா. அவன் வந்து அவனா இல்லை, நீங்கள் உட்காருண்ணா. தம்பி நீங்களும் உட்காருங்க. என்ன ஆச்சு அவனுக்கு? எனக்கே ஒன்றும் புரியல. இருங்க நீங்கள் இருங்க. ஏன்னா அவனாவே இல்லை, அவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. எனக்கு அது மட்டும் தான் புரியுது இப்போதைக்கு. இருங்க, பொறுமையா. என்னடா ஆச்சு அவனுக்கு? நானும் பார்க்குறேன், ராத்திரி பகல்லாம் அப்படியே தான் இருக்கான். அவங்க அப்பாவும் புலம்பிக்கிட்டு இருக்காரு. எங்கே தான் கூட்டிகிட்டு போனீங்க அவனை? என்ன சொல்லுங்கடா என்கிட்ட. இல்லைண்ணே, அவனை குளிக்கிறதுக்கு கூப்பிட்டு போனோம். அதுலேருந்து தான் அவன் அப்படி இருக்கான். ஆனால் எங்ககிட்ட அவன் நல்லா தானே இருக்கான், உங்ககிட்ட இப்படி இருக்கான்னு எங்களுக்கு தெரியாதுண்ணே. நாங்கள் குளிக்க போகிறப்போ ஒருத்தரை பார்த்தோம், அவர் சொன்னார் போவாதீங்கடா அப்படின்னாரு. அதுவும் மீறி தானே நாங்கள் போனோம் குளிக்கிறதுக்கு. ஸோ குளிச்சு வந்தப்போ தான் அவன் இப்படி இருக்கான்னு எங்களுக்கு தெரிலண்ணே. என் எல்லைக்கே வந்து என்ன யாருன்னு கேக்குறியா? பைத்தியக்காரனா? என்னைய மீறித்தானடா போறீங்க. இதுக்கு மேல தாண்டா பிரச்சனைய ஆரம்பம்.
ஹலோ முனிஷ், எங்கே இருக்கீங்க? வெளியே இருக்கண்ணே, சொல்லுங்கண்ணே. ஓ ஆமாவா, சரி நான் வீட்டில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்னை பார்க்க முடியுமா? ஓகே, கண்டிப்பாக வரோண்ணே. சரி, ஓகே ஓகே ஓகே. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. என்னண்ணே ஃபோன் அடிச்சிருந்தீங்க? இல்லை முனிஷ், அதான் அன்றைக்கி நடந்த கதையை பற்றி நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்க நான் கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். யோசிச்சு தானே பார்த்தோம். என்ன பண்ணுறது, அவங்க அப்பாவும் அதே நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்கேன். இங்கே என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல. ஏன்னா கூட்டு போனது நாங்கள் தான். ஸோ இருந்தாலும் எங்கள் கூட தான் இருக்கான். எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும். இப்போ என்ன பண்ணட்டும் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். பெட்டராக நீங்கள் அழைச்சிடுறீங்களாண்ணே? சரியா, நீங்கள் போயிட்டு ஒரு 6 இனிக்கணி வாங்கிட்டு வாங்க, நான் தயாராக இருக்கேன். ஓகே, சரி வருமா? சரி வரும், இதுதான் சரி. ஐயா, எங்களை அழைச்சிருந்தீங்க, அதான் வந்திருக்கோம். சொல்லுங்கய்யா. வா குழந்தை, வா. நேரம் வந்துருச்சு. நீ தேடி வந்த நேரம் இந்த நேரம்தான். இப்ப உங்க கூட இருந்த ஒரு உடலுக்கு பட்ட வேதனை பெரிய வேதனை. இந்த வேதனையை முடிக்கதான் நீ என்ன தேடி வந்திருக்க. முழுமையை நான் முடிச்சு தர மாட்டேன். அந்த முழுமையை படைக்கணும்னா நீ மலையாளத்துக்கு தான் போகணும். கேட்ட இனி பொருள் அழைச்சி வந்திருக்கியா? எடுத்து வந்திருக்கேன்ப்பா. கொண்டா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த இனிக்கனிய அந்த பாலகன் தலைமாட்டுல வைத்து ஒருங்க சொல். இன்னும் ஒரு வாரத்துல அந்த பாலகனுக்கு நடக்கிற ஒரு வேதனைக்கு எல்லாம் அந்த சாத்தானோட தான் ஆட்டமா இருக்கும். எதுக்குமே பயப்படாத. கோட்டையால் என்னோட சகோதரன் இருக்கான். எந்த பயம் இல்லாம அந்த எல்லைக்கு நீ தான் தேடி போகணும். புரியுதா? மீறினீங்க அந்த குழந்தையை இழந்துருவீங்க. குழந்தை, இந்த கனிய பத்திரமா அந்த பாலகத்துக்கிட்ட போய் சேர்க்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் உரையாட வேண்டாம். சரியா? இது என்னோட வாக்கு. மீறாம முறைப்படி செய்யுங்கப்பா. பார்த்து பத்திரமா எல்லைக்கு சூதானமா போய் சேருடா குழந்தை. நான் இருக்கேன்டா உமக்கு துணையா. கண்டிப்பா போயிட்டு அந்த இடையில போய் கண்டிப்பா போய் சேர்த்துக்கோங்க. நீங்க துணை இருக்கிறதுக்கு நான் இருக்கோம். பைபிள பாருங்க. சரிடா குழந்தை, பார்த்து பத்திரம். வேகமா கட்டுறா. என்ன மச்சான், ஒழுங்கிட்டியா? என்ன மச்சான், பேசா காணோம். யாருமே காணும்டா. யாருமே காணும்டா. கவியை கூப்பிடுறா. கவி, 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 கவி.
மச்சி யாரும் தொட்ட மாதிரி இருக்குடா. ஆமா எனக்கு தெரிய அழகு உனக்கு ஒரு நாள் அடைச்சி மேலே இருங்க. கவியை கூப்பிடுறா கவி. என்னடா லைட்டை அங்கே இருக்குது கவி. லைட்டு அங்கே எங்க கவி மச்சான். நான் பேசுறா பின்னால சொல்லுங்க என்ன கேட்க மாட்டேன் இருக்குடா இது மச்சான். என்னடா கேட்க மாட்டேங்குது. அதான் ஒண்ணு இல்ல ஜனங்களுக்கு ஒண்ணா இருக்கு வந்து அவன் என் கூட கவி கவி கவி. என்னடா கவி கவி தொடர்ந்து பாஸ் பண்ணா உனக்கு என்னடா அப்படி நிக்கிற? டேய் டேய் என்னடா சொல்றது? கோயில் சாமி இருக்காரா? என்ன அன்னைக்கு குளிக்க போனேண்ணே அந்த இடத்துல தான் அவனுக்கு ரொம்ப படிச்சு நினைக்கிறேன். ரொம்ப கேட்ட சாமியை போகணும். சாமி என் கடைக்கு வந்து கோயிலுக்கு கூட்டு வர சொன்னாரு. அதான் கோயிலுக்கு பையனை கூட்டு வந்துருக்கோம். கோயிலுக்கு சாமி இருக்காரா? நில்லு 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 சாமி இருக்காங்க பார்த்து. வாங்கிட்டேன் நம்ம தெரியல. தூக்கு தூக்கு தூக்கு. கோயில் நல்லா இருக்கு. சாமி 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 என்ன சாமி பையனுக்கு தேட்டு வந்திருக்கானுங்க. என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. உங்களை பார்க்கணும் வந்திருக்காங்க. எனக்கு தெரியும் குழந்தை. அவங்க வந்தது போய் அந்த கரப்பனை பார்க்க சொல்லு. எல்லாமே அந்த கரப்பன் கையில தான் இருக்கு. இந்த கோயிலும் தெரியுங்க. முனிசு பார்த்து 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 பார்த்து. ஒரு ஆள் கல்பி கல்பி. ஒரு ஆள் தலைப்பு என்ன சொன்னார் ஐயா? ஐயா சொன்னாரு இந்த கோயிலும் தெரியல. ஆனா சங்கலிகரத்து கோயில் தான் சொன்னார். இந்த கோயில் தெரியல. என்ன அன்னைக்கு ஐயா மயானன்னு சொன்னாருண்ணா. இந்த மயானம் தெரியல. நம்ம என்டி ஜெயால மயான கருப்பர் கோயில் இருக்கு. இவங்க அவங்க பேர் நல்ல பெருமா 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 கோயில். நம்ம போய் அவங்கள பார்ப்போம். ஓகேண்ணா. பெருமா பெருமா என்ன செய்யறது எனக்கு தெரியல. பெருமா நீ வாய்ச்சாதான் மயான கருப்பரே வருவார். அதுக்கு என்ன ஜெக்ஷன் வாசிச்சிருவோம். ருத்திரமயான கருப்பா 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 உன் சந்நிதி வாசலில் மண்டியிட்டு மன்றாடி அழைக்கின்றோம் கருப்பா. சரசரமன சங்கிலி கேட்குதா மயான கருப்பா. உன் பிள்ளை படுகின்ற வேதனை பார்த்து மனசு இறங்கலையா. கூப்பிட்ட குரலுக்கு இறங்கி வா கருப்பா. ஓதிவிட்டேன் சரசமையா.
என் நாவினில் குடிகொண்டு பேசுமையா கருப்பா கருப்பா கொட்டு சத்தம் உடுக்க சத்தம் உரிமை சத்தம் கேக்குதப்பா கருப்பா தகதகவன நெருப்பாட்டம் அனந்தரிக்க ஆடிவா கருப்பா ஆடிவா கருப்பா 18ஆம் படி கருப்பா இங்கே இறங்கி வா கருப்பா இங்கே இறங்கி வா கருப்பா அண்டமெல்லாம் மதருதையா கருப்பாணி வந்து இறங்கையில பட்டா கத்தி பளபளக்க ரெட்ட பாவ கருப்பனையா கருப்பு குதிரை உரும்பையில சக்தி வாக்கு பழிக்குமடா கோபத்துல நீ வந்தா சேட்டை அலறி ஓடுமையா கருப்பா மையான கருப்பா கருப்பா வீர கருப்பா கருப்பா மையான கருப்பா கருப்பா வீர கருப்பா சத்தம் கேக்குதையா சார பாம்பு சிறையில நாடி நரம்பு தெரிக்க இதயம் பதற நீ இறங்க சந்தனத்தை பூசி வருகையில 18ஆம் படி என் கருப்பனையா கண்ணீர பாரு கருப்பா ரத்தத்தை கொடுத்த கருப்பா இறங்கி வாயா கருப்பா நீ இறங்கி வாயா கருப்பா கருப்பா மையான கருப்பா கருப்பா வீர கருப்பா கருப்பா மையான கருப்பா கருப்பா வீர கருப்பா சங்கிலி சலங்க சத்தாமாடா அதரது பதறது பூமியாடா சுருட்டு சாம்பிராணி மணக்க கண்ணியில் ஒளியாய் வந்தாரப்பா வந்தாரு கருப்பா வந்தாரு கருப்பா பிள்ளையின் குறையை தீர்க்க கோபத்துடன் வந்தாரு கருப்பா பிள்ளையின் குறையை தீர்க்க கோபத்துடன் வந்தாரு கருப்பா கருப்பா மையான கருப்பா கருப்பா வீர கருப்பா கருப்பா மையான கருப்பா கருப்பா வீர கருப்பா அண்டமெல்லாம் மதருதையா கருப்பாணி வந்து இறங்கையில பட்டா கத்தி பளபளக்க ரெட்ட பாவ கருப்பனையா கருப்பு குதிரை உரும்பையில சக்தி வாக்கு பழிக்குமடா கோபத்துல நீ வந்தா சேட்டை அலறி ஓடுமையா கருப்பா மையான கருப்பா கருப்பா வீர கருப்பா கருப்பா மையான கருப்பா கருப்பா வீர கருப்பா ஜேஎஸ்ஆர் உரிமை மேளத்துக்கு ஜேஎஸ்ஆர் உரிமை மேளத்துக்கு ஜேஎஸ்ஆர் உரிமை மேளத்துக்கு இந்த பூமியில எந்த சாத்தம் பிறந்தாலும் மையான 18 கருப்பு அவதரிப்பேன்.
இந்த சாத்தன் உரைய என்னோட தாய் எல்லையில கொண்டு போய் அமரவை. சரியா? உன்னோட துணையா நான் நிக்கிறேன். சென்று வா.